விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம கருப்பு கவுனி வந்து நாற்றங்கால் வந்து விட்டுருக்குங்க. இந்த நாற்றாங்கால நம்ம ஓட்டும்போது என்னென்ன பண்ணணும்? அந்த 20 நாள்ல நாத்த வந்து வளர்வதற்கு கொடுக்கப்பட வேண்டிய இயற்கை இடுபொருள் என்ன? பூச்சி விரட்டி என்ன பயன்படுத்தணும்? போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில பார்க்க போறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாற்றங்கால் விடுவதற்கு நிலத்தை ஃபஸ்ட்டு தேர்வு செய்து அதில் 2 முறை பலதானியம் வந்து விதைச்சி மடக்கி ஓட்டணுங்க. பலதானிய விதைப்பு மடக்கி ஓட்டிய பிறகு அந்த இடத்துல 1 கிலோ சூடோமோனோஸை வந்து எல்லா இடத்துலையும் தெளித்து தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணியை வந்து திறந்து விடணுங்க. இது எதுக்கு செய்யணும்னா நிலத்தில் இருக்கிற கெட்ட கழிவுகள் வைரஸ்கள் எல்லாமே அழிப்பதற்கு நம்ம நாற்று விடுவதற்கு முன்னாடி இதை செய்யணுங்க. இப்போது நாற்று நம்ம விடுவதற்கான நிலத்தில் சேடை ஓட்டுறோம். சேடை ஓட்டி அந்த சேடையில் தழை இலைங்களை போட்டு நல்லா மிதிக்கணுங்க. நம்ம குறிப்பாக அந்த புங்க இலை, வேப்ப இலை, எருக்க இலையை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த சேடையில் சேத்துல போட்டு மிதிக்கணுங்க. நாங்கள் என்ன செஞ்சோன்னா எருக்க இலையை வந்து அந்த சேடையை ஓட்டுற நாற்று விடுற அந்த நிலத்தில் ஒரு இடம் விடாமல் போட்டு நல்லா நாங்கள் சேத்துல மிதித்து ஒரு 7 நாள் அந்த சேத்துல மக்கிற மாரி நாங்கள் வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறமா டாம்லர் ஓட்டி அதை பராமரித்துட்டோங்க. இப்போ நம்ம விதையை வந்து தேர்வு செய்யும்போது நல்ல தரமான விதையை தேர்வு செய்யணும், விதை நேர்த்தி செய்யணுங்க. நாங்கள் என்ன செய்தோன்னா நாங்கள் விதையை ஊற வைக்கும்போது 1 கிலோ சூடோமோனஸ் போட்டு அந்த விதையை வந்து ஊற வச்சுங்க. நம்ம ஏற்கனவே சூடோமோனஸ் வந்து நிலத்தில் போட்டு நிலத்தில் இருக்கிற கழிவை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம். இப்போ விதையிலும் பார்த்திங்கன்னா சில வைரஸ் இருக்கும், சில கெட்ட கழிவுகள் இருக்குங்க. அதை போக்குவதற்கு தான் நம்ம வந்து விதை ஊற வைக்கும்போது சூடோமோனஸ் போட்டு ஊற வச்சுட்டோங்க. விதை விடும்போது மாலை நேரத்தில் நம்ம நிலத்தில் விடுவது நல்ல சிறந்ததுங்க. நாங்களும் மாலை நேரத்தில் தான் விட்டோங்க. மறுநாள் வந்து பார்த்தோன்னா அந்த நாற்றங்காலேருந்து தண்ணியை வந்து வெளியேற்றினங்க. வெளியேற்றிட்டு பார்த்தா லைட்டாக வந்து முளைப்பு திறன் வந்து வந்திருக்க மாதிரி இருக்கும். நாங்களும் அது போல் செஞ்சோம். இப்போ 3ஆம் நாள் நீங்கள் பார்க்குறது நாற்றங்கால் பார்த்தோன்னா 3ஆம் நாள் விதை விட்ட 3ஆம் நாள். அதுக்கப்புறமா 5ஆவது நாள் என்ன செய்யணும்னா மாலை நேரத்தில் 15 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி மீன் அமிலத்தை ஒரு இடம் விடாமல் தெளிப்பு செய்யணுங்க. அதே வேளையில் பாசன நீரோட ஒரு 1 லிட்டர் வந்து மீன் அமிலம் வந்து நம்ம பாசன தண்ணியோட கலந்து நாற்றங்காலில் விடணுங்க. மீன் அமிலம் தர வழியாகவும் தெளிப்பு செய்தனால நாற்று நல்லா பச்சை பசையில் வந்துடுங்க. இப்போ பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் 8ஆவது நாள் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிப்பு செஞ்சுங்க. 15 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 60 மில்லி வந்து வேப்பெண்ணெய் கலந்து நம்ம காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் வந்து நம்ம அது தெளிப்பு செய்யுதுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆவது நாள் 1/2 லிட்டர் பொட்டாக்ஸ் பாக்டீரியா 1/2 கிலோ சூடோமோனஸ் நம்ம பாசன நீருடன் கலந்து விட்டுங்க. இந்த பொட்டாஸ் பாக்டீரியா எதுக்கு கொடுக்குறோன்னா நாற்று நல்லா வேகமாக வளர்ச்சி தரும். சூடோமோனஸ் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் இருக்கிற கெட்ட வைரஸ்களையும் அதே போல் வந்து சூடோமோனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சியும் கொடுக்குங்க. அதுக்காக நாங்கள் 10ஆவது நாள் வந்து 1/2 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா சூடோமோனஸ் வந்து பாசனம் கலந்து கொடுத்துருங்க. அதே போல் 13ஆவது நாள் வந்து மறுபடியும் வந்து ஒரு 60 மில்லி 15 லிட்டர் தண்ணிக்கு வந்து 60 மில்லி வேப்பெண்ணெயை வந்து கரைசல் வந்து தெளிப்பு செய்துங்க. நாற்று விட்டு 15 நாள் ஆகுதுங்க. 15 நாள்லேருந்து 25 நாட்களுக்குள்ளே நம்ம நாற்றை பறித்து நடவு நட்டோன்னா நல்லா கிளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்குங்க. நாற்று பறிப்பதற்கு முந்தின நாள் மாலை வேளையில் 1 லிட்டர் மீன் அமிலத்தை வந்து நம்ம பாசன நீருடன் தண்ணியில் கலந்து விடணுங்க. அது எதுக்கு விடணும்னா நாற்று பிடுங்கும்போது வேர் அறாமல் ஈஸியாக வந்து நாற்று பிடுங்க முடியுங்க. அதுக்காக வந்து நம்ம 1 லிட்டர் கண்டிப்பாக வந்து முந்தின நாளில் பாசன நீருடன் மீன் அமிலத்தை வந்து கலந்து விடணுங்க. இப்போ நாற்று பிடுங்கியாச்சு. நாற்றை பிடுங்கி நம்ம வயலில் கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேப்பெண்ணெயை வந்து மறுபடியும் வந்து என்ன செய்யணும்னா தெளிப்பு செய்யணுங்க. நாற்று பிடுங்கிட்ட பிறகு எதுக்கு வந்து நம்ம இப்போ வேப்பெண்ணெயை வந்து நம்ம தெளிப்பு செய்யணும்னா நம்ம அடுத்தது வயலில் போய் நட போகிறோங்க. 15 நாட்களுக்கு நம்ம எந்த ஒரு பூச்சி விரட்டும் பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் நம்ம நாற்றங்காலில் இருக்கும்போதே நம்ம வேப்பெண்ணெயை தெளிப்பு செய்தோன்னா பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் 15 நாட்களுக்கு நம்ம நடவு வயலில் நம்ம பூச்சி தாக்குதலுக்கோ புழுவுக்கோ எந்த ஒரு பூச்சி விரட்டும் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு நாற்று பிடுங்கிய உடனே அந்த நாற்று மேலே நம்ம இந்த வேப்பெண்ணெயை தெளிப்பு செய்யலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம கருப்பு கவுனி நட்டு ஒரு 30 நாட்களில் என்ன நடைமுறை செய்த என்பதை இந்த வீடியோவில் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றிங்க.